வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண ரயிலில் கிலோமீட்டருக்கு 1 காசு, விரைவு ரயிலில் 2 காசுகளும் கட்டணம் உயர்வு. குளிர் வசதி வகுப்பிற்கு கிலோமீட்டருக்கு 2 காசுகள் உயர்வு டிசம்பர் 26 முதல் நடைமுறைக்கு வருவதாக ரயில்வே அறிவிப்பு. புறநகர் ரயில் கட்டணம் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணம் உயரவில்லை என விளக்கம். விரைவு ரயில்களில் 500 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் பயணிக்கு கூடுதலாக 10 ரூபாய் கட்டணம் என அறிவிப்பு. அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்திருப்பது நமது பண்பாட்டின் மாபெரும் வலிமை என குடியரசுத் தலைவர் பேச்சு. செல்வத்தை குவிப்பதால் மட்டுமே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்துவிட முடியாது என்றும் சுட்டிக்காட்டல். இந்திய நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு என்பதை கீழடி அகழாய்வு மெய்ப்பித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அகழாய்வில் கண்டறிந்த உண்மையை பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏற்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. வெனிசுலா கடற்பகுதியில் மற்றொரு எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து கைப்பற்றிய அமெரிக்க படைகள். வெனிசுலாவின் எண்ணெய் வணிகத்தை சீர்குலைக்க அமெரிக்கா சதி செய்வதாக அதிபர் நிக்கோலஸ் மதுரோ குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 215 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள பயணத்திற்கு சாதாரண வகுப்பிற்கு 1 கிலோமீட்டருக்கு 1 காசும், மெயில் விரைவு ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு டிசம்பர் 26 முதல் நடைமுறைக்கு வருகிறது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புறநகர் ரயில் கட்டணம் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணம் உயரவில்லை என தெரிவித்துள்ளது. 215 கிலோமீட்டர் தொலைவு வரை சாதாரண ரயிலில் கட்டண உயர்வு இல்லை என குறிப்பிட்டுள்ளது. 215 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள பயணத்திற்கு சாதாரண வகுப்பிற்கு 1 கிலோமீட்டருக்கு 1 காசும், மெயில் விரைவு ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குளிர் வசதி வகுப்புகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வால் ரயில்வேக்கு ஆண்டிற்கு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர் வசதி அல்லாத வகுப்பில் 500 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் பயணிகளுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கட்டணம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் ரயில்வே ஊதியம் வழங்க 1,15,000 ரூபாய் கோடியும், ஓய்வூதியம் வழங்க 60,000 கோடி ரூபாயும், இயக்க செலவுகளுக்காக 2,63,000 கோடி ரூபாயும் செலவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த செலவினத்தை சமாளிக்கும் வகையில் சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் பயணியர் கட்டணத்தை சிறிதளவு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நவீன அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்திருப்பது நமது பண்பாட்டின் மாபெரும் வலிமையாகும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் பாரதத்தின் காலத்தை கடந்த ஞானம், அமைதிக்கும் முன்னேற்றத்திற்குமான வழிகள் என்னும் தலைப்பில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உலக சமுதாயங்கள் எண்ணற்ற மாற்றங்களை கண்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாற்றங்களுடன் மனநல கோளாறுகள், சமூக பிணக்குகள், சூழலியல் சமனற்ற நிலை, மனித விழுமியங்கள் குறைந்து போதல் ஆகிய சவால்களையும் நாம் எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். செல்வத்தையும் பொருள்களையும் குவிப்பதால் மட்டுமே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டினார். அதற்குள்ள உறுதி, உணர்வுள்ள நுண்ணறிவு, மதிப்பு வாய்ந்த அணுகுமுறை ஆகியன அடிப்படையாகும் என கூறினார். பண்டைய துறவு பண்பாடு உண்மை, வன்முறை செய்யாமை, அமைதி ஆகியவற்றினை நமக்கு தந்துள்ளதாகவும், நமது ஆன்மீக பாரம்பரியம் உலகின் மனநலம், நீதி நெறி, சூழலியல் ஆகியன சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நாகரிகத்தின் தொட்டிலாக தமிழ்நாடு விளங்குவது கீழடியில் செய்த அகழாய்வின் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த உண்மையை பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏற்க மறுப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் நடைபெற்றுள்ள விழாவில் 694 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 15 வழித்தடங்களில் புதிய பேருந்துகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்திய நாகரிகத்தின் தொட்டிலாக தமிழ்நாடு விளங்குவதற்கு தமிழ் இலக்கிய சான்றுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கீழடி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற அகழாய்வின் மூலம் இது அறிவியல் முறையில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த உண்மையை பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏற்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று 2021ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதாகவும் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் திருநெல்வேலிக்கு வந்து பொருணை அருங்காட்சியகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வெனிசுலா கடற்பகுதியில் மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்து கைப்பற்றியுள்ளன. வெனிசுலாவுக்கு எண்ணெய் கப்பல்கள் செல்வதற்கும் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு செல்வதற்கும் தடை விதித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கரிபியன் கடற்பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதாக கூறிக்கொண்டு அங்கு தன்னுடைய கடற்படையை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி இதுவரை 100 பேரை சுட்டுக் கொன்றுள்ளது. ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்னர் வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்தது. இந்நிலையில் நேற்று மற்றொரு கப்பலை பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மலை பணியிடை நீக்கம் செய்தது நீதிக்கு தண்டனை என்று குறிப்பிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி, விசாரிக்காமல் வழங்கப்பட்டுள்ள தண்டனையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக பணியாற்றி வந்துள்ள செம்மல் அவருக்குரிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட நீதிபதி மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் அவரை பணியிலிருந்து நீக்கியிருப்பது அநீதியானது என குறிப்பிட்டுள்ளார். நீதி வழங்கும் முறையின் அடிப்படையே எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் இருதரப்பையும் விசாரித்து நீதி வழங்குவதுதான் என தெரிவித்துள்ளார். ஆனால் நீதிபதி செம்மல் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் நியாயத்தையும் விளக்கத்தையும் கோரவில்லை என்றும் இது நீதிக்கு தண்டனையாக அமைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி செம்மல் மீதான பணி நீக்க நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வழக்கம் போலவே மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக கடமையாற்றுவதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன்றம், விவாதங்கள் நடைபெறும் மன்றம் என்பதையெல்லாம் இப்போது இல்லை என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சென்னை சாலி கிராமத்தில் இலங்கையின் மூத்த இசையமைப்பாளர் பரமேஷின் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது. அதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாடகி சுசீலா தமிழர் என்ற காரணத்தால் அவர் வட இந்தியா வரை சென்று சேரவில்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தான் கொண்டு வந்துள்ள திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்ததாகவும் அதற்கும் தமிழர்கள்தான் காரணம் என்றும் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்சிக்கன வார விழா பேரணியை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்சிக்கன வார விழா பேரணி நடைபெற்றது. இதில் வந்தவாசி செயற்பொறியாளர் சரவணதங்கம், உதவி செயற்பொறியாளர் நாராயணன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பாதுகாப்பான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் முறை குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வந்தவாசி கிராமியம் சசிகுமார், பொறியாளர் முருகு பாலசுந்தரம், உதவி செயற் பொறியாளர் சரவணன், மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திமுகவை குறை சொல்லியே அரசியல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு விஜய் தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை வகித்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதாக கூறினார். பின்னர் விஜய் திமுகவினை தீய சக்தி என்று விமர்சித்தது குறித்த கேள்விக்கு, திமுகவை விமர்சனம் செய்யாமல் யாராலும் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் உள்ளது. திமுகவை குறை சொல்லியே அரசியல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சிலர் தள்ளப்பட்டுள்ளனர் என்று விமர்சித்தார். 10 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாண்பு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எழுச்சுரையாற்றுகின்ற அந்த சிறப்புமிகு மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து 50,000 மகளிர் அந்த மாநாட்டில் வந்து வருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது.
பொங்கலுக்கு பின்னர் தமிழகத்தில் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரோட்டில் தாவேக்க நிகழ்ச்சி தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையில் நடைபெற்றது என்றும் ஏறத்தாழ 3 லட்சம் பேர் வந்திருந்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் விஜயுடன் கலந்து பேச உள்ளதாகவும் அடுத்து எந்த மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் என முடிவு செய்ய உள்ளதாக கூறினார். பொங்கலுக்கு பின் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் என சூசகமாக பதிலளித்துள்ளார். பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் இங்கே கூடினார்கள். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும். தமிழகத்தில் எந்த நல்லது நடந்தாலும் அதற்கு திமுக அரசு தடையாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்ட விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி முருக பக்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவருக்கு ஓமலூர் பேருந்து நிலையத்தில் அஞ்சலி செலுத்தி மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு திமுக அரசு அனுமதி மறுத்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து திமுக அரசு தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கவும் அனுமதி மறுத்து வருகிறது. ஆனால் திமுக சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் காவல்துறை முன்னுரிமை கொடுத்து அவர்களை நடத்தி முடிப்பார்கள் என்று குற்றம் சாட்டினார். ஒரு காலத்தில் 1972 முன்னால திமுக என்ன அட்டகாசம் பண்ணார்களோ அப்பெல்லாம் தோளில் துண்டு போட்டு ஸ்டேஷனில் போய் சேர தூக்கி போட்டு வட்டம் குட்டம்னு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு திமுகவுடைய அராஜகமான ஒரு போக்குக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. வெகு விரைவில் அது மாற்றப்பட வேண்டும். இலங்கையில் அதிகாரம் உள்ள கூட்டாட்சி முறை கொண்டுவர அரசின் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை இப்போது ஒற்றையாட்சி நாடாக இருந்து வருவதாகவும் 13வது சட்ட திருத்தம் மூலம் மாகாணங்களுக்கு கல்வி, சுகாதாரம், விவசாயம் ஆகிய துறைகளில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளை உருவாக்கி அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் அந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் ஒற்றையாட்சி முறையை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்டம் கொண்டுவர அந்நாட்டு அரசு முயன்று வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக பதவியேற்றுள்ள நிதின் நவீனுக்கு தமிழ்நாடு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக பதவியேற்றுள்ள நிதின் நவீன் வருகை தந்தார். இதில் தமிழ்நாடு பாஜக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் 2 நாள் பயணமாக புதுச்சேரி சென்று அங்கு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, பாஜக மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியுடன் கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் தேசிய துணை பொதுச் செயலாளர் சிவசங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேரணியாக நடந்து சென்று காந்தி சிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் மற்றும் மூக்கையார் தேவன் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாநாட்டின் நிறைவில் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் செய்தியாளர்களிடம் பேசிய போது மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு இருந்த 44 சட்டங்களை சுருக்கி 4 சட்டமாக குறைத்துள்ளதை கண்டித்துள்ளார். இதனால் தொழிலாளர் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநில அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியுடன் கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் காசிராஜன், கம்பம் ஒன்றிய செயலாளர் மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கே மோஸ்ட்லி பெண் தொழிலாளர்கள்
அது மட்டும் இல்லை, அந்த தொழிலாளர்கள் அங்கே போகிறாங்க. இன்சூரன்ஸ் சட்டத்தில் என்ன சொல்லுது? சாதாரண வேன்கள் அதில் ஏற்றி போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கேரளா கவர்மெண்ட் எதுவும் அது அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. வேளாண் சார்ந்த புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம் என்று ஊரக மேம்பாட்டு வங்கியின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விவசாய தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஊரக மேம்பாட்டு வங்கியின் பொது மேலாளர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் பெரும் சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். இந்த காலநிலை மாற்றத்தை சந்திக்க புதிய சிந்தனைகள் தேவைப்படுகிறது. எனவே விவசாய துறையில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை வரவேற்கும் விதமாக ஸ்டார்ட் அப் நிதியாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேளாண் சார்ந்த புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் மீனவர்கள் வருகின்ற 24ஆம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து வருகின்ற 24ஆம் தேதி LVM-3 M6 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் பூபேட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக கடல் பகுதிகளுக்குள் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. இதன்படி வருகின்ற 24ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் உத்தரவிட்டு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். செயற்கை கால்கள் வழங்கும் திட்டத்தின் மூலமாக 516க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளதாக திட்டத்தின் தலைவர் காட்வின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அவினாசி சாலையில் நடைபெற்ற செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் செயற்கை கால்கள் வழங்கும் திட்டத்தின் தலைவர் காட்வின், உறுப்பினர்கள் மரிய விசுவாசம், ஆளுநர் செல்லா ராகவேந்திரா ஆகியோர் பங்கேற்று செயற்கை கால்களை வழங்கினர். இதுகுறித்து திட்டத்தின் தலைவர் காட்வின் பேசிய போது, இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 516க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இலங்கையில் நடைபெற்றுள்ள தெற்காசிய மாற்றுத்திறனாளி த்ரோபால் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய மகளிர் அணிக்கும் வெள்ளிப் பதக்கம் பெற்ற இந்திய ஆண்கள் அணிக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவிற்கு 4 நபர்கள் சென்றதால் மலைப்பாதையில் உள்ள கோட்டை தெரு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதில் அமைதி பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட பிரிவினர்களை மட்டுமே அழைத்து பேசியதாக மற்றொரு பிரிவினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சந்தனக்கூடு விழாவிற்காக மலை மேல் உள்ள கள்ளத்தி மரத்தில் கட்டப்பட்ட கொடியை இறக்கி வேலை செய்வதற்காக 4 பேர் சென்றதை கண்டித்து பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பரங்குன்றம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜதுரை, திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் சசிபிரியா ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மலைக்கு மேல் யாரும் செல்லக்கூடாது என கூறி காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அரியலூர் நகரில் அமைந்துள்ள ஒப்பில்லாத அம்மன் திருக்கோவிலின் உண்டிகளை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்ட நகரில் உள்ள ஒப்பில்லாத அம்மன் கோவில் ஜமீன்தாரின் கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலின் நடை சாத்திவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது கோவிலின் நிர்வாக அறை உடைக்கப்பட்டு இரத்த தடங்கள் இருந்ததை கண்டனர். இதுகுறித்து அரியலூர் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் காவலர்கள் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் திருடனை தேடி வருகின்றனர். ஆலங்குடி அருகே தனியார் நபருக்கு சொந்தமான தென்னை நார் தொழிற்சாலையில் வெல்டிங் வைக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த பிரிட்டோக்கு வம்பனில் தென்னை நார் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வெல்டிங் பணி நடைபெற்ற போது தீப்பொறிப்பட்டதில் தென்னை நார்கள் தீப்பற்றி எரிய தொடங்கி தீ விரைவாக பரவியது. இதனால் உடனடியாக ஆலங்குடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
ஆனால் ஒரு வாகனத்தினை கொண்டு தீயை அணைப்பது சாத்தியமற்றதாக இருந்ததால் உடனடியாக புதுக்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து 2 வாகனங்களும் சேர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பெங்களூருவிலிருந்து ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் காரில் கடத்தி வரப்பட்டுள்ள குட்கா பொருட்களை பண்ருட்டி காவல்துறையினர் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 2 வரை கைது செய்தனர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் பார்வையிட்டுள்ளார். பெங்களூரிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பண்ருட்டி அடுத்த கண்டரைக்கோட்டை சோதனை சாவடியில் பண்ருட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா, ஆய்வாளர் அசோகன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வேகமாக வந்த காரை சந்தேகத்தின் அடிப்படையில் நிறுத்தி சோதனை செய்ததில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் 333 கிலோ குட்கா பொருள் போதைப் பொருட்கள் இருந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காரில் வந்தவர்களிடம் விசாரணை நடத்தியதில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், விழுப்புரம் மாவட்டம் சாலைமேடு பகுதியைச் சேர்ந்த முகமது பாசில் ஆகியோர் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து கடலூர் மாவட்டத்தில் விற்பனை செய்ய இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்து குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்துள்ளார். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட கோபாலகிருஷ்ணன், முகமது பாசிப் ஆகியோரை கைது செய்துள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வங்கிக் கடனுக்காக வீட்டை கையகப்படுத்த வந்தவர்கள் ரேஷன் கடையை மூட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பாலசுந்தரி தன்னுடைய வீட்டை தனியார் வங்கியிடம் அடமானம் வைத்து 4.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். மாதாந்திர தவணையை சரிவர கட்டாததால் வட்டியுடன் சேர்த்து கடனின் மதிப்பு 6.5 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் வங்கி ஊழியர்கள் சார்பில் இன்று அந்த வீட்டினை கையகப்படுத்த வந்தனர். வீட்டில் இருந்தவர்களை வெளியேற்றிய தனியார் வங்கி ஊழியர்கள் தரைத்தளத்தில் நடைபெற்று வந்துள்ள அரசு நியாய விலைக் கடை 2ஐயும் பூட்டி சீல் வைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த திமுக வட்ட செயலாளர் கதிரேசன் ரேஷன் கடையை திறந்து விடுமாறு கூறினார். பொதுமக்களும் பொருட்களை வாங்க நின்று கொண்டிருந்ததால் வேறு வழியின்றி வங்கி ஊழியர்கள் பூட்டிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். ஆத்தூர் தென்னங்குடி பாளையத்தில் சென்னையிலிருந்து சேலம் நோக்கி கண்டெய்னர் லாரி இரும்பு தகடு ரோல்கள் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அடரியை சேர்ந்த இளைஞர்கள் குட்டி, மதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் பெங்களூருவுக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்களின் இருசக்கர வாகனம் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியில் மோதியது. இதில் விஜயின் உடல் லயிந்து உயிரிழந்தார். மதி தூக்கி வீசப்பட்டு காயப்படைத்துள்ளார். மதியை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். உத்தரமேரூர் அருகே தனியார் பள்ளி வேன் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே குப்பைநல்லூர் ஜான் போஸ்கோ தெருவை சேர்ந்த அமுல்ராஜ் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் பெயிண்டிங் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் பெயிண்டிங் வேலை செய்து முடித்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது நீரடி கூட்டுச்சாலை அருகே தனியார் பள்ளியின் வாகனமும் இவரது வாகனமும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் அமுல்ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்து உத்தரமேரூர் காவல்துறை ஆய்வாளர் ஜெயவேல் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுகளுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கையாக 4 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் வருகையால் உண்டியல் நிரம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 நாள் நடைபெற்ற உண்டியல் எண்ணும் பணி முடிவுற்ற நிலையில் வரவுறக்கும் 4,08,43,113 ரூபாய் கிடைத்தது. மேலும் இதில் தங்கம் 800 கிராமும், வெள்ளி 11,275 கிராமும் கிடைத்துள்ளன. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகளும் கிடைத்தன. உண்டியல் எண்ணும் பணியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பலர் பங்கேற்றனர்.
இதனையடுத்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி மட்டும் இயங்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குளிர்சாதனம் பழுது பார்ப்பவர்களின் நலன் கருதி பாதுகாப்பு பயிற்சி மற்றும் புதிய ஸ்பேஸ் மற்றும் இன்வெர்டர் கிளாஸ் பற்றி சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டுள்ளது. தென்காசியில் தனியார் ஹோட்டலில் வைத்து தென்னிந்திய பழுது பார்ப்போர் நலசங்கம் மற்றும் தீயணைப்பு துறையினரும் குளிர்சாதனம் பழுது பார்ப்பவர்களின் நலன் கருதி பாதுகாப்பு பயிற்சி மற்றும் புதிய ஸ்பேஸ் மற்றும் இன்வெர்டர் கிளாஸ் பற்றி சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீயணைப்பு சார்பாக பாதுகாப்பாக பணிகளை செய்வது எப்படி என்று செய்முறை விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதில் சிசிட்டு மாநில செயலாளர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தென்னிந்திய பழுது பார்ப்போர் நலசங்கம் தென்காசி, திருநெல்வேலி மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து 90க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் பிரகாஷ், மாநில இணை செயலாளர் சாகுல் ஹமீத், தென்காசி மாவட்ட சார்லஸ், மாவட்ட செயலாளர் பரமசிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கந்தர்வக்கோட்டையில் செய்யாத குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட தன்னுடைய கணவரை மீட்டு தருமாறு தமிழக அரசிடம் மனைவி கோரிக்கை வைத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள MK நகரில் கோவிந்தராஜ், சுலோச்சனா தம்பதியினர் சிறிய பெட்டிக்கடையை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு காது மற்றும் வாய் பேச முடியாத மகன் உள்ளான். இந்நிலையில் அவருடைய கடைக்கு அருகில் மோகனூர் என்ற ஊரை சேர்ந்த 2 நபர்களிடையே நிலத்தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் காயமடைந்த 2 தரப்பினரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய கணவரை கைது செய்ததாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னுடைய கணவர் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தனது கணவரின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கந்தர்வக்கோட்டை காவல்துறையினரே பொறுப்பு என்றும் மனைவி சுலோச்சனா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு தனது கணவரை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு பண்ணணுங்கிறதுனால கொண்டாந்து உள்ளர போட்டிருக்காங்க. அதை நடவடிக்கை எடுங்க. அவங்க வேண்டாத விருப்பம் செய்கிறாங்க. ஏன் வீட்டுக்காரை கொண்டாந்து முடியாதவரை 70 வயசாச்சு, அவரை கொண்டாந்து உள்ளர வைக்கிறதுக்கு என்ன காரணம்? சம்பவம் நடந்தது மோனூருக்கும் இதுக்கும் கந்தரோடைக்கும் பிரச்சனை இல்லை. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் தனுஷ் நடிக்கும் D54 என்னும் புதிய படத்தின் படப்பிடிப்புகள் முடிவடைந்த நிலையில் நிறைவு கொண்டாட்டங்களில் எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பிரபல நடிகர் தனுஷ் நடிக்கும் D54 என்ற புதிய படத்தினை போர் தொழில் பட இயக்குநரான விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ளார். ஐசரி கணேஷ் தயாரிப்பில் இப்படத்தில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். மேலும் இதில் மமிதா பைஜு, கருணாஸ், KS ரவிக்குமார், பிருத்திவி பாண்டியராஜன், குஷ்மிதா மற்றும் நிதின் சத்யா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்நிலையில் D54 படத்தின் படப்பிடிப்பு நிறைவு கொண்டாட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதில் தனுஷ் மற்றும் படக்குழுவினர் அனைவரும் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இனிவரும் நாட்களில் D54 படத்தின் புதிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்பதால் சினிமா ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். இலங்கையில் புயல் பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக 1850 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக கனமழை பெய்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 643 பேர் உயிரிழந்தனர். பலர் வீடுகளையும் உறவினர்களையும் இழந்தும் பொருளாதார மந்தநிலை காரணமாகவும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் புயல் பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக 1850 கோடி ரூபாய் அவசர நிதியை விடுவித்து நிவாரணமாக வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியில் 82 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டி அடிலைடில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்து முதல் இன்னிங்ஸில் 371 ரன்கள் எடுத்துள்ளது. இதன்பின் இங்கிலாந்து அணி 286 ரன்கள் மட்டுமே எடுத்தனர்.
இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 349 ரன்களை குவித்தது. அதன் பின்னர் 435 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 352 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண ரயிலில் கிலோமீட்டருக்கு 1 காசு, விரைவு ரயிலில் 2 காசுகளும் கட்டணம் உயர்வு. குளிர் வசதி வகுப்பிற்கு கிலோமீட்டருக்கு 2 காசுகள் உயர்வு டிசம்பர் 26 முதல் நடைமுறைக்கு வருவதாக ரயில்வே அறிவிப்பு. புறநகர் ரயில் கட்டணம் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணம் உயரவில்லை என விளக்கம். விரைவு ரயில்களில் 500 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் பயணிக்கு கூடுதலாக 10 ரூபாய் கட்டணம் என அறிவிப்பு. அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்திருப்பது நமது பண்பாட்டின் மாபெரும் வலிமை என குடியரசுத் தலைவர் பேச்சு. செல்வத்தை குவிப்பதால் மட்டுமே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்துவிட முடியாது என்றும் சுட்டிக்காட்டல். இந்திய நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு என்பதை கீழடி அகழாய்வு மெய்ப்பித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அகழாய்வில் கண்டறிந்த உண்மையை பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஏற்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. வெனிசுலா கடற்பகுதியில் மற்றொரு எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து கைப்பற்றிய அமெரிக்க படைகள். வெனிசுலாவின் எண்ணெய் வணிகத்தை சீர்குலைக்க அமெரிக்கா சதி செய்வதாக அதிபர் நிக்கோலஸ் மதுரோ குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.